நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆண்டாள் திருப்பாவை எழுதுச்சே என்ன பண்ணா, விபீஷணனுக்கு பெரிய திருப்பாவையும் சரணாகதி கிரந்தம் தான். அப்போ விபீஷணனுக்கு சுவாமி நின்னுடன் எழுவரானும்னு அடைக்கலம் கொடுத்தாரே, அவரை நம்ம ப்ளீஸ் பண்ணி நம்ம சரணாகதியை ஏத்துக்கணும்னு சொன்னா, அவனை 7 பேர்னு சொன்னா, நாம 7 இடத்துல விபீஷணன் மாதிரி திருப்பி திருப்பி நான் வந்திருக்கேன்ற பதப்பிரயோகம் பண்ணால் திருப்பாவையில் நம்ம சரணாகதி பலிக்கும்னு ஆண்டாள் என்ன பண்ணா, கீழ்வானம் வெள்ளென்ன எருமை சிறுவேடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவா எழுந்தீராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் வா என்று ஆராய்ந்து அருள்வார். விபீஷண சரணாகதிக்கே ஒரு பாட்டு எழுதினாளாம். நம்ம போய் நின்றுட்டோம்னா விபீஷணா நான் உன்னை காப்பாத்தி இருக்கேன் நீ வந்தீங்க அப்படின்னு வானராள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஆராய்ஞ்சி அந்த விபீஷணனை சேர்த்துண்டா மாதிரி, நீ தேவாதி தேவன் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி, நான் விபீஷணன் மாதிரி வந்திருக்கேன், அவனை ஏத்துண்டா மாதிரி ஆவாவென்று ஆராய்ந்து அருள வேண்டும் ஒரு இடத்துல பிரயோகம் பண்ணாலாம். 2வது எங்க, நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாசல் காப்பானே, மணிக்கதவும் தாழ்திரவாய் ஆயர் சிறுமியர் ரோமுக்கு அரபர மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம். 2வது பிரயோகம் பண்ணாலாம். நாங்க கூட்ட இடத்துல இருந்து நீ ஓடிவட வேண்டி இருக்க, நீ இருக்கக்கூடிய இடத்துக்கு நாங்க வந்து உன்னை சரணாகதின்னு இருந்திருக்கோம். ஏற்ற கலன்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊக்கமுடையாய் பெரியாய் உலகினில் சோற்றமாய் நின்ற சுடரே துளிராய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்தன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் அந்த சாபம் இறங்க பள்ளிக்கட்டிற்கீழே யாம் வந்தோம். 4வது பதப்பிரயோகம். அந்த பகவானை உட்கார வச்சு பல்லாண்டு பாடச்சே அவனுக்கு அன்றி உலகம் அளந்தாய் அடிபோற்றின்னு பாடிண்டே வர, அந்த ஒவ்வொரு விஷயமா சொல்லிண்டே வரச்சே வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். கிருஷ்ணாவதாரத்தினுடைய ஒருத்தி மகனாய் பாசுரம் வருது. ஒருத்தி மகனாய் பாசுரத்தில் அழகா சொன்னா, நாங்கள் அருத்தித்து வந்தோம் பறை தருதியாங்கில். ஆக 6 இடம் ஆயிடுத்தா, எழுவரானோம்னு 7வது வந்தோம்னு சொல்லிட்டா விபீஷணன் மாதிரி ஏத்துப்பான்னு தைரியம் வந்துருத்து. அதனால என்ன பண்ணா, சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து அந்த 7வது வந்து சொன்ன உடனே பகவான் உடனே ஆண்டாளை ஏத்துண்டார். அந்த விபீஷணனுக்கு கிடைச்ச கதி அந்த ஆண்டாளுக்கு பரம சரணாகதியினுடைய பூர்த்தியானது கிடைச்சதா. அந்த 7 மனசுல வச்சுட்டு 7 தடவை வந்தோம்னா அதைத்தான் இவன் சொன்னா, விபீஷணம் உபஸ்திதம். அந்த பிரசன்டேஷன் இருக்க, நான் வந்திருக்கோன்னு அவன் சொல்லியிருக்கான்னு சொன்னது தான் சுவாமியினுடைய மனசுல ஏறித்து உடனே அழிச்சுன்னு வாங்குவோன்னாராம். அதுதான் ஒரு லீவ் லெட்டர் எழுதினா கூட, எனக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் ஒரு கம்பெனியில் ஜிஎம்மா இருக்கார், ரொம்ப அங்கலாச்சிட்டார் சார், ப்ரெசன்டேஷனே வர பசங்களுக்கெல்லாம் போடல சார், எப்போ இந்த எஸ்எம்எஸ் வந்ததோ எல்லாத்தையும் அவளுக்கு இங்கிலீஷே மறந்து போயிடுத்து. அவளுக்கு அந்த ஃபார் யூன்னா 4 போட்டுட்டு யூ லெட்டரில் எழுதுறா சார், 2யூன்னா 2 போட்டுட்டு யூவில் எழுதுறா. நீ நன்னா இருக்கியா நான் நன்னா இருக்கணான்னு தமிழை இங்கிலீஷில் வேற எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுட்டு பழகிட்டதுனாலே அவளுக்கு தமிழும் வரல இங்கிலீஷும் வரல, ரொம்ப கஷ்டப்படுறா. கேட்டால் உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும், 3 ஸ்டாஃப் ஒரே வாரத்தில் எங்கள் ஆஃபீஸில் லீவ் லெட்டர் எழுதினாங்க. என்ன சார் நான் தகச்சு போய் சொன்னேன், நீங்க கேட்க மாட்டேன். ஒருத்தன் எழுதுறான், சார் as I have decided to sell my land along with my wife today I want you granted எழுதுறான். இன்னொருத்தன் எழுதுறான், சார் since my mother-in-law has expired I am only responsible for it, grant me 10 days leave னு எழுதுறான் சார். இன்னொருத்தன், as I have to go to the burial ground and I will not return, grant me half a day leave னானா. ஏண்டா வரவாதனுக்கு வரப்போறாதவனுக்கு எதுக்கு வேலைன்னு வேலையை விட்டே நான் டெர்மினேட் பண்ணிவிட்டேன்னு அவன். அது மாதிரி விபீஷணம் உபஸ்திதம் ஒரு வார்த்தையை சொன்னா கூட அந்த ப்ளீசிங் பிரசன்டேஷன் தானே முக்கியம். அதனால நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்கன்னானா. வானரெல்லாம் பார்த்தா யோஜனை பண்ணா. அப்ப விபீஷணன் சொன்னா, வானர்களே சரணாகதியை பத்தி ராட்சசனான எங்களுக்கு தெரிஞ்சதை விட வானரான உங்களுக்கு தான் தெரியும். எஜுர்வேதத்துல நீங்க சரணாகதியை புரிஞ்சதை பத்தி அற்புதமான ஒரு சரித்திரம் சொல்லியிருக்கா. நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரு மனுஷனை ஒரு காட்டுல ஒரு புலி துரத்தி வந்தது. விபீஷணன் சொன்னா, வானராள்லாம் கேட்டுடா, அந்த புலி வேகமா மனுஷனை துரத்தின் வர புலிக்கு பயந்த மனுஷன் என்ன பண்ணா, கிடுகிடுன்னு ஒரு பெரிய மரம் இருந்தது, அந்த மரத்துக்கு மேல தாவிட்டானா. தாவி அந்த மரத்தோட கலையை பிடிச்சிட்டான். புலிக்கு மரம் ஏற தெரியாது,
கீழே நின்று அப்படி பார்த்துட்டு இருக்கு. மனுஷனுக்கு அப்பாடா, பெருமாள் புண்ணியத்தில் இன்னைக்கு நம்ம தப்பிச்சுட்டோம்பா. புலி அண்ணண்ட போன உடனே நம்ம மரத்திலேருந்து கீழே இறங்கி போலான்னு நிமிந்து பார்த்தா இவனுக்கு அதை விட ஒரு அதிர்ச்சி. மேல ஒரு கழட்டு குரங்கு அந்த கலையில உட்கார்ந்துட்டு இருக்கான். இவனை பார்த்து சிரிக்கிறது. அடாடா, புலிக்கிட்ட தப்பிச்சோம், குரங்கு கிட்ட மாட்டிட்டோம் போல இருக்கே. உடனே மனுஷன் என்ன பண்ணா, கையை கூப்பினான். குரங்குன்னு பார்க்காம குரங்கோட 2 காலையும் கெட்டியா பிடிச்சான். குரங்கே சரணம்னு கையை கூப்பினானான். அத குரங்கு பார்த்தது, கவலையே படாதப்பா, நான் இருக்கிற இடத்துக்கு நீ சரணம்னு சொன்னதுனால ஆல் தி மோர் உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன நீ சரணாகதி பண்ணிவிட்ட, கவலைப்படாத. புலி போனப்பறம் நானே உன்னை வீட்டில் கொண்டு போய் பத்திரமா வர்றேன், இங்கே இருன்னு அவனுக்கு பழத்தை எல்லாம் பறிச்சு கொடுக்க ஆரம்பிச்சது. புலி சிரிச்சுதான், அட குரங்கே, நம்ம இனத்துக்கே விரோதி அந்த மனுஷன், அவனுக்கா அடைக்கலாம், அவனுக்கா நீ சரணாகதியை அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க? என்ன தெரியும் அவனுக்கு இந்த சரணாகதியை பத்தி? என்னமோ அவன் உயிர் போறதேனும் காலை பிடிச்சிட்டான், அதுவே சரணாகதி வேண்டாம், அவனை ஒரே அடியா அடிச்சு கீழே தள்ளுன்னு சொல்லித்து. அப்போ அந்த குரங்கு சொல்லித்தான், ஏ புலியே, அவன் நான் இருக்கிற இடத்த பார்த்து கையை கூப்பிட்டான், சரணாகத்த ரக்ஷகன் பகவான், அதனால இவனும் இதே சரணாகத்தியோட இருக்கான், அவனை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நான் அவனை கீழவே தள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு அரை நாள் புலி உட்கார்ந்து பார்த்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சுதான். அப்ப இந்த மனுஷன் ரொம்ப டயர்டா இருந்தான். இந்த குரங்கு சொல்லித்தான், நீ எதுக்காக முடிச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்க, இளநீர்லாம் வெட்டி தரேன் சாப்பிடு, ஜில்லுன்னு காத்து அடிக்கிறது, என் மடியில நன்னா படுத்துக்கோ, டென்ஷன் இல்லாம தூங்கு, நீ அரை மணி தூங்க, அந்த புலி போன உடனே இறக்கி விட்டுறேன்னா. இவனுக்கும் அது தேவையா? நமக்கு தான் எப்ப யார் தூங்க சொல்லுவான்னு காத்துட்டு இருப்போமே. என்ன கஷ்டமா இருந்தாலும் அதை தியாகம் பண்ண மாட்டோம். நன்னா இருக்குன்னு அவன் இளநீரை சாப்பிட்டா அது மடியில படுத்துட்டான். அப்பவும் புலி கத்தித்தான், ஏ குரங்கே, முழிச்சுட்டு இருக்கச்சே தான் சரணாகதி, தூங்கச்சே சரணாகதி கிடையாது, அவன் தூங்கிட்டு இருக்கான், அவனை பிடிச்சி தள்ளிவிடுன்னு. அப்பவும் அந்த குரங்கு சொல்லித்தான், தூங்கினாலும் முழிச்சிருந்தாலும் எனக்கு சரணாகதி தான். அரை மணி கழிச்சு இந்த மனுஷன் எழுந்துட்டான். குரங்கு ரிக்வஸ்ட் பண்ணித்தான், அப்பா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நீ தப்பா நினைச்சுக்கலன்னா நான் உன் மடியில படுத்துக்கலாமான்னா. இவன் தான் செல்ஃபிஷ் ஆச்சே, இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமான்னா. சமயத்துக்கு ஏத்த மாதிரி பேசுறதுக்கு வேற யாருக்கு வரும்? அந்த குவாலிட்டி எம்பெருமான் நமக்கு தானே அனுகிரகம் பண்ணியிருக்கார். இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமான்னா. உடனே அந்த குரங்க மடியில படுக்க வச்சுட்டான், கெட்டியா பிடிச்சுட்டான், அது தலையை தட்டுறான், சௌகரியமா இருக்கா, சௌகரியமா இருக்கா, இப்படி உட்காரட்டுமா அப்படி உட்காரட்டுமான்னு விசாரிச்சுட்டு இருக்கான். குரங்கு நன்னா தூங்கி போயிடுத்து. அரை மணி கழிச்சு அது தூங்கிட்டு இருக்கச்சே புலி குரல் கொடுத்துட்டான், அட மனுஷியா, எனக்கு வேண்டியது மாம்சம், அது நரமா இருந்தா என்ன, வானரமா இருந்தா என்ன, இந்த குரங்கு சரணாகத்தியை அப்படி இப்படின்னு பேசுறதை தவிர குரங்கு புத்தின்னு கேள்விப்பட்டது இல்லையா? 5 நிமிஷம் கழிச்சு மனசு மாறி உன்னையே பட்டால்னு அடிச்சு கொன்னுடும், அதனால ஒரு காரியம் பண்ணு, குரங்க தள்ளிடும், நான் சாப்பிட்டுக்கு போறேன் என்ன. மனுஷன் தானே அல்ப ஆசை விடல, குரங்கு பிடிச்சு கீழே தள்ளிட்டானா. இருந்தாலும் அந்த குரங்கு விழுமா? இவனை நம்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறது பூர்ணமா தூங்குமா? அலர்ட்டா இருக்குது. அதனால கீழ்கலையை கெட்டியா பிடிச்சிட்டு மேல சிரிச்சுட்டே நிமிந்து பார்த்துதான். அப்பவும் இவன் சரணாகத்தின் தான். புலி சொல்லித்து, இந்த மனுஷனை போய் நம்பினியே, முதல்ல 2 அரை அரைஞ்சு கீழே தள்ளு. அப்பவும் இந்த குரங்கு சொல்லித்தான், அவன் என்ன கீழே பிடிச்சு தள்ளினாலும் பரவாயில்ல, இப்பவும் சொல்றேன், நான் இருக்கிற இடத்துக்கு சரணம்னு வந்தவனை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய லட்சணம்னு சொன்ன குரங்கு வம்சத்துல பிறந்த நிவேதயதமாம் க்ஷிப்ரமும் விபீஷணம் உபஸ்திதமாம், அந்த வம்சத்துல வந்த நீங்களா என் பேர்ல கல்லட்டடி. இதை கேட்ட உடனே வானராள்லாம் வெயிட் பண்ணல, நேரம் அங்கேருந்து கிளம்பிட்டா. ராமன்டக்க வந்தா, பிரபோ விபீஷணன் வந்திருக்கான், என்ன பண்றதுன்னா, சுவாமி இருக்காரே எப்பவுமே டெமோக்ராட்டிக் அப்ரோச் வருது, அவர் தானே ஒரு எந்த தீர்மானமும் பண்ண மாட்டார், அது சரியா இருக்காதுன்னு ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் கால் ஃபார் பண்ணார். எல்லாரும் வந்தாச்சு. அங்கதன், சரபன், ஆஞ்சநேயன் மொத்த பேர் உட்கார்ந்துருக்கா. எல்லாரையும் அபிப்பிராயம் கேட்டு இருக்கார். ஒருத்தரும் எழுந்து நீங்க பேசலாம் அப்படின்னார். அப்ப முதல்ல சரபன் எழுந்துட்டான். அவனை நம்ம சேர்த்துக்கிறது எனக்கு நல்லதா தோணலராம, ஒன்னே ஒன்று பண்ணலாம், ஒரு ஒற்றனை அனுப்பி அவனை பரீட்சை பண்ணி பார்க்கலாம். அம்பாசிடர் கேன் பி டெஸ்பாச், அவனை போய் அந்த ஒற்றன் பரீட்சை பண்ணி பார்த்துட்டு வந்தா சேர்த்துக்கலாம்னா. அப்படியாப்பா உட்காருன்னார். ரெண்டாவதா அங்கேருந்து சுக்ரீவன் எழுந்துட்டான். என்ன ராமா, இந்த மீட்டிங்கே கால் ஃபார் பண்ண வேண்டியது அனாவசியம், அவன் ராவணன் தம்பி, அவனை போய் சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு ஆலோசனை எதுக்கு, அவனை சேர்த்துக்கவே கூடாது, முதல்ல திருப்பி அனுப்பணும்னா. அப்படியா சுக்ரீவா, உட்கார்ந்துக்கோன்னார். அங்கதான்னார். அங்கதன் எழுந்துட்டான். உன்னோட அபிப்பிராயம் என்னப்பா? ஒரு பேப்பர் எடுத்தான். ஐ எம் ஃபுல்லி என்டார்சிங் தி வியூ ஆஃப் மை அங்கிள் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அங்கதன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டானா. எங்க சித்தப்பா பேசுறதுக்கு அப்புறம் நான் பேச வேண்டிய காரியம் என்ன இருக்கு, அப்படியா நீ உட்கார்ந்துக்கோ. அப்போ அங்க ஒத்தரும் ஒண்ணு எழுந்து பேசிண்டே இருக்கிற சமயத்துல மறுபடியும் சரபன் எழுந்துட்டான். உன்னோட அபிப்பிராயம் என்னடா, எதுக்கு திரும்பி எழுந்துட்டு இருக்கேதான், அவன் நல்லவனாக இருந்தால் சேர்த்துக்கலாம், நல்லவன் அல்லாவிடில் அவனை திருப்பி அனுப்பிடலான்னா. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலையேப்பா. இப்படி பேசிண்டே பல பேர் ஆயுசு முழுக்க ஓட்டிடுவான், எதுலையுமே பட்டுக்காம.
அந்த மாதிரி இதை சொன்ன உடனே நீயும் உட்கார்ந்துக்கோனார். ஆஞ்சநேயனை கூப்பிட்டார். டே ஆஞ்சநேயா, உனக்கு தாண்டா ஒரு பெரிய அடிஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அதாவது an experience without learning is better than learning without experience நான் சொல்லுவேன். அதனால லங்கைக்கு போன அனுபவம் உனக்கு இருக்கு, உன்னோட அபிப்பிராயம் என்னன்னா? அங்கேருந்து ஆஞ்சநேயர் எழுந்தார். ராமா, இவனை சேர்த்துக்கிறதுல எந்த விதமான அபிப்பிராய பேதமும் எனக்கு கிடையாது. ஏன்னா லங்கையில பர்சனலா போய் நான் பார்த்தவன், இருக்கிறவாழ்லையே லங்கையில ரொம்ப நல்லவன் அவன். என்ன ராவணன் அழிக்க வந்த போது நான் தூதவத்தியாம் பிரவதந்தி சந்தகான்னு தர்மத்தை எடுத்து பேசினவன். அதனால இத்தனை நாளா உட்கார்ந்து ராவணனுக்கு ஹிதத்தை சொல்லி பார்த்திருக்கான். அவனுக்கு அது மனசுல ஏறல. இதை விட்டா உன்னை சரணாகதி பண்ண வேண்டிய அவகாசம் இனிமே இருக்காதுன்னு ஓடி வந்திருக்கான். ஒற்றர்களை அனுப்பி பிரயோஜனம் இல்லை. ஆள் நமக்கு நேரம் இல்லை தான் ஒற்றர்களை அனுப்பணும். அவனே வந்திருக்கச்சே நம்ம எதுக்காக ஒற்றர்களை அனுப்பணும்? காலமும் நேரமும் சரியில்லைன்னு ஜாம்பவான் சொன்னார். இதை விட்டா அவனுக்கு காலம் இல்லைன்னு தான் இப்ப சரணாகதி பண்ண வந்திருக்கான். என்ன கேட்டா ராமா, அவன் நல்லவன், அவனை சேர்த்துக்கலான்னு சொன்னார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உபன்யாச உலகத்தில் சக்கரவர்த்தியாக விளங்கினவர் பிரம்மஸ்ரீ தூப்புல் லட்சுமி நரசிம்மன் அவர்கள். அவர்கள் அற்புதமாக இந்த விபீஷ்ட சரணாகதியினுடைய அந்த பாவத்தை சொன்னது அவள்லாம் இல்லைன்றது நமக்கு உபன்யாச உலகத்தில் பெரிய லாஸ்ன்னு நம்ம சொல்லணும். அப்போ ஆஞ்சநேய சுவாமி எழுந்துட்டாரா, எழுந்துட்டு அவன் நல்லவன், அவனை சேர்த்துக்கலான்னார். அப்ப ராமன் சொன்னார், ஆஞ்சநேயா, நீ பாஸ் மார்க் வாங்குவேன்னு நினைச்சேன், நீயும் பார்டர் மார்க் வாங்கிட்டியேடா. நீயும் பாஸ் மார்க் வாங்கலையே ராமா. நான் விபீஷ்ணன் நல்லவன், அவனை சேர்த்துக்கலாம் தானே சொன்னேன், நான் ஒன்றும் தப்பா சொல்லலையே என்னார். அப்ப ராமன் சொன்னார், நீ தப்பு பண்ணிட்டுடா ஆஞ்சநேயா, நல்லவன் சேர்த்துக்கலாம்னு சொல்லியிருக்க கூடாது. ராமா, நல்லவன் அல்லாவிடினும் சரணம்னு வந்தவனை நீ சேர்த்துக்கலாம்னு சொல்லியிருக்கணும். ராமநானேனுடைய தர்மம் என்ன தெரியுமா? மித்ரபாவேன சம்பிராப்தமோ நத்யதேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமே ததகர்கிதமோ சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை வந்து சரணாகதி பண்ணியிருக்கான். நீங்கள்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, என்னை வந்து சரணாகதியே பண்ண வேண்டாம். மித்ரபாவேன சம்பிராப்தமோ மித்ரபாவேன பிராப்தமோ மித்ரபாவேன சம்பிராப்தமோ. பிராப்தம்னா அவன் இருந்த இடத்துல இருந்து என்னை கூட்டிருக்கணும். சம்பிராப்தம், நான் இருக்கிற இடத்துக்கு நானே கதின்னு வந்திருக்கான். அதனால அவன் மித்ரபாவத்தில் வந்திருந்தா கூட எனக்கு போறோம். அவனை சேர்த்துக்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். கம்பநாட்டாழ்வார் ஒரே வரியில சொன்னார், உடைந்தவர்க்கு உதவானாயின் உள்ளதொன்று ஈயானாயின் அடைந்தவர்க்கு அருளானாயின் அறம் என்ன ஆண்மை என்ன. இந்த விபீஷணனை ஏத்துக்கலைன்னா ராமாவதாரை எடுத்ததே பிரயோஜனம் இல்லாம போயிடும்டா, வியக்தமா போயிடும். ராமனுடைய கொள்கை என்ன? உடைந்தவர்க்கு உதவுவது, கஷ்டப்படுறவனை காப்பாற்றுவது, இல்லேன்னு கையேந்திரவனுக்கு வாரி வாரி வழங்குவது. இதை எல்லாத்த விட எனக்கு தர்மம் என்ன தெரியுமா? அடைந்தவர் கருளுவது. ந பூதானம் ந கேமதானம் ந திரவியதானம் ந கோதானம் அபய பிரதானம் பிரதானம். லோகத்துல எத்தனை தானம் வசந்தது நம்ம சொல்றோம். கோதானம், பூதானம், திரவியதானம், அதே மாதிரி ஸ்வர்ண தானம், இத்தனை தானம் இருக்கணும். சுவாமி சொன்னார், இந்த தானத்தை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, எனக்கு பிரதானம் அபய பிரதானம்னு சுவாமி அனுகிரகம் பண்ணாராம். சரணம்னு வந்தவனை யார் ஒருத்தர் காப்பாத்துறேன்னு அனுகிரகம் பண்றாளோ அந்த அபய பிரதானம் தான் எனக்கு முக்கியம். என்னை சரணாகதியே பண்ண வேண்டாம். மித்ரபாவேன சுக்ரீவன் எழுந்தான், ராமா ராமா, ஒரு அடிஷனல் அஃபிடவிட் இப்ப ஃபைல் பண்ணணும்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்று மறந்து போயிடுத்து. நீ உன்னை ஞாபகம் வச்சுக்கணும். அவனை சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி அவன் யாருன்னு நினைச்சுப்பாரு. அவன் ராவணன் தம்பி, அவனை ஏத்துக்கூடாதுன்னா. ராமன் லக்ஷ்மணன் பக்கம் திரும்பினார். லக்ஷ்மணா, யார் யாரெல்லாம் விபீஷ்ட சரணாகத்தில் அண்ணன் தம்பி உறவை பத்தி மீட்டிங்ல பேசி நான் காதல வாங்கிக்கணும்னு என் தலையெழுத்து எழுதியிருக்கு பத்தியா? அண்ணா பொல்லாதவன் தம்பியை சேர்த்துக்கூடாதுன்னு இவன் கேஸை ரெப்ரசன்ட் பண்றான். இவங்கிட்ட நான் அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் எடுத்திருந்தேன்னா இவனை சேர்த்துட்டு இருக்கவே முடியாதே. அண்ணா வாலி பொல்லாதவன், தம்பி சுக்ரீவனை சேர்த்துக்கூடாதுன்னு நான் நினைச்சேன்னா, இப்படி ஒரு வீக் பாயிண்ட்டை வச்சுட்டு இவன் பேசுறானே, நான் சுக்ரீவனுக்கு அவமானமா போயிடுத்தான். அடாடா, நம்ம இதை நினைக்கவே இல்லையேன்னா சுவாமி சொன்னார், நசர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமா. உலகத்துல அண்ணா தம்பி அண்ணா தம்பின்னா எல்லாரும் அண்ணா தம்பி ஆயிடுவானா? அண்ணான்னா ராமன், தம்பின்னா பரதன். இந்த ராமனுக்கு ஒரு பரதன் தம்பியா கிடைச்சா மாதிரி உலகத்துல எவனுக்குமே கிடைக்க மாட்டான்டான்னார். அதனால தான் ரைட் ஆனரபிள் ஸ்ரீனிவாச சாஸ்திரி பட்டாபிஷேகத்தில் சொல்லுவார், பரதன் கஜானாவை ரொப்பி ராமன் டக்க பட்டாபிஷேகம்னு ஒப்படைக்கச்சே ரெண்டு பேர் அதை வருத்தத்தோட பார்த்தானா. ஏன்னா இட் வாஸ் ஃபார் பியாண்ட் தர் இமேஜினேஷன் தட் இட் குட் பி பாசிபிள் பை எனி டூ பிரதர்ஸ்.
ராமன் பரதன் 2 பேரும் இழுக தழுவிக்கிறத சுக்ரீவனும் விபீஷணனும் பட்டாபிஷேக சமயத்தில் முறைச்சு பார்த்தானா. டே ராமாயணம் தம்பி அண்ணன் எப்படி இருக்கணும்னு ராமன் லக்ஷ்மணன் பரதன் காமிச்சா எப்படி இருக்கக்கூடாதுன்னு நாம 2 பேரும் காமிச்சுட்டமேன்னு நினைச்சுட்டானா. அப்படி அந்த சுக்ரீவன் அப்படி தலையை குனிஞ்சுட்டான். பரதன மாதிரி எனக்கு தம்பி கிடையாதுன்னா. லக்ஷ்மணனா இருக்கவே பேசாம இருந்தான். நம்மள நல்லாலியா இவர், நானே இவரே கதின்னு வந்திருக்கேன், பரதனை ஒசத்தியா மீட்டிங்ல பேசுறாரு, ஒரு வார்த்தை என்ன பிரைஸ் பண்ணியிருந்தா என்ன இவர் குறைஞ்சு போயிடுவாரா? லக்ஷ்மணன் கோச்சுக்கவே இல்லை. ஏன்னா வந்து முரட்டு பக்தின்னு தெரியும். பார்த்தார், நீ இனிமே டயத்தை வேஸ்ட் பண்ணாத, ஓடி போய் அழிச்சிட்டு வா, அடைந்தவருக்கு அருளானாயின் அறம் என்ன ஆண்மை என்ன, சுக்ரீவா நீ தானே அழிச்சிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னேன், நீயே போய் அழிச்சிட்டு வானாராம். ஏன்னா சரணாகதி பண்றவனை ஏத்துக்க கூடாதுன்னு சொல்றவனுக்கு அத்தனை பெரிய பாபம் தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இவனை பாப்பியா ஆக்க கூடாதே, இந்த பாபம் போகணும்னா என்ன பண்ணணும், அப்ஜெக்ட் பண்ணவனையே போய் அழிச்சிட்டு வர சொல்லிட்டா இந்த பாபம் போயிடுமேன்னு வேற யாரும் போகக்கூடாது, சுக்ரீவா நீயே போய் அழிச்சிட்டு வான்னார். நேரம் அவன் விபீஷணன்ட்ட போனா, எம்பெருமான் என்னை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரா, பத்தி முதலாம் அவருக்கு பதியா கூடாமல் எத்திசையும் சுழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் முக்தி தரும் நகரேஜில் முக்கியமாம் கச்சிதல் நில் அத்திகிரி அருளாளன் அடியினை நான் அடைந்தேனே, உமதடிகள் அடைகின்றேன் ஒரு கால் உரைத்தவரை அமைவினி என்பது போல் அஞ்சலன கரம் வைத்து தமதனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும் தாம் மிக விளங்கும் அமைவுடைய அத்திகிரி அருளாளன் அடியினை நான் அடைந்தேனே. தேசிகன் கதறாராம், விபீஷணன் என்ன பாக்கியம் பண்ணா, ராமனை தவிர வேற கதி இல்லைன்னு ஓடி வந்த சுவாமி. ராமனுடைய குணம் என்ன தெரியுமா, சரணாகதி பண்ணவனுக்கு அனுகிரகம் பண்றது. உமதடிகள் அடைகின்றேன்னு ஒரு கால் உரைத்தவரை, ராமனை சரணாகதி கூட பண்ண வேண்டாமா, ராமா சரணம்னு சொல்லிட்டாலே போருமா. உரைத்தவரை அமைவினி என்பது போல் அஞ்சலன கரம் வைத்து சரணம்னு சொன்னவாளுக்கு என்ன பண்ணுவானா, தமதனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும் தன்னையே அவளுக்கு கொடுத்துருவானா. அப்படி கொடுத்துட்டா எம்பெருமான் குறைஞ்சு போடுவாரேன்னா, அப்படி கொடுக்கறதுனால தான் தாம் மிக விளங்கும் மணிவுடைய அத்திகிரி அருளாளன் அடியினை நான் அடைந்தேனே. ஓடி வந்தான் விபீஷணன், அவனை இருக தழுவிண்டார். தசரத புத்திரால் இதுவரைக்கும் 4 பேர், குகனுடன் காதல் கொண்ட குகனுடன் ஐவரானோம், சுக்ரீவனுடன் அழுவரானோம், ஏ விபீஷணா நின்னுடன் எழுவரானோம், அன்றின்ற கன்றுக்கு இறங்குமா போலே அவனை இருக தழுவிண்டு, ஏப்பா ராவணனுடைய சைன்யத்தில் எத்தனை விசேஷங்கள் எத்தனை ரகசியங்கள் இருக்குன்னார், எல்லாத்தையும் ஒப்பச்சானா. ராமன் இவனுக்காக கேட்கல, வானராள்லாம் சந்தேகப்பட்டாலே அதுக்காக கேட்டு அந்த ஆஸ்ரீயமான அந்த விபீஷணனை 7வது ஆசாமியாக எம்பெருமான் தழுவிக்கொண்டதனால தான் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கின்னு ஸ்ரீராமனுடைய ஒரு காவியத்தில் உயர்ந்த முத்தாய்ப்பு வைத்தார் போல தன்னுடைய சர்வபாவங்களையும் விட்டு சர்வத்வ துறந்து எம்பெருமான தவிர வேற கதி இல்லைன்னு கதையை கையில் எடுத்துட்டு வந்த அவனிடத்துல சமர்ப்பணம் பண்ண அந்த பகவான் அவனை ஏத்துண்டதோட இல்லாம தண்டகா தபோவன ஜங்கம பாரிஜாத விராஜகரின சார்தூல விலுலித பகுபல மக கலமர ஜனிச்சர மிருகமுகயாரம்ப சம்பிருத சீரபுதனுரோத திசிரஸ்திரஷ்டதய திமிர நிராசவாசரகர தூஷண ஜலநிதி சோஷண தோஷித ருஷிகன கோஷித விஜய கோஷண சப்தரக்ஷ சகஷ்டநலவன விலோலன மகாகலபா அசகாய சூர அனபாய சாகச மகிதமகாமிருத தர்சன முதித மைதிலி திருடதர பரிரம்பன விபவ விரோபித விகட வீரவ்ரண மாரீச்ச மாயா மிருக சர்ம பரிகர்மித நிர்பர தர்பாஸ்தரண விக்ரமய சோலாப விக்ரீத ஜீவித கிருத்தர ராஜதே கதிதக்ஷாலக்ஷித பக்த ஜன தாட்சிண்ய கல்பித விபுத பாவ கபல்தாபி நந்தித அவந்தியமகிம முனிஜன பஜன முஷித கிருதய கலுஷ சபரி மோக்ஷ சாட்சி பூத பிரபஞ்சன தனய பாபுக பாஷித ரஞ்சித கிருதய தரணி சுத சரணாகதி பரதந்திரீகிருத ஸ்வாதந்திரிய திடகடித கைலாச கோட்டி விகட துந்துபி கங்காள கூட்ட தூர விக்ஷ விக்ஷேப தக்ஷ தட்சிணேதர பாதங்குஷ்டதர சலன விஸ்வஸ்த சுகிருதாசய அதிபிருதுலபகு விட்டபி கிரிதரணி விவரயுகபதுதய சித்திரபுங்க வைச்சித்ரிய விபுல புஜ சைலமூல நிபிட நிபீடித ராவண ரண ரணக ஜனக சதுருததி சதுர கபிகுலபதி கிருதய விசால சிலாதல தாரண தாருண சிலீமுக அபார பாராவார பரிகா பரிவృత பரபுர பரிசுத தவதகன ஜவன பவன பவ கபிவர பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதான அகித சகோதர ரக்ஷ பரிக்ரக விசம்வாதி விவித சசிவ விப்ரளம்ப சமய சம்பிரம்ப சமுஜ்ரம்பித சர்வேஸ்வர பாவ ராம சகர்பிரபன்ன ஜன சம்ரக்ஷண தீக்ஷித
वीरा सत्यव्रता पुष्पकरबसगति गोष्पति कृतगगनार्णव प्रतिज्ञार्णवधरणकृत क्षण भरत मनोरथ संमित सिंहासनातिरूढा स्वामिल्ने राघव सिंहा दिव्यभूमा अयोध्याति देवता सर्वजन सम्मानिता सर्वकर्म समाराध्या सनातन धर्म भवतपनतापित भक्तजन भद्रा राम ஸ்ரீராமபத்ரா நமஸ்தே புனஸ்தே நமக. எம்பெருமானுடைய மகாவீர வைபவத்தில் பட்டாபிஷேக பர்யந்தம் சிரவணம் பண்ணவங்க எல்லாருக்கும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரமானுகிரகம் ஏற்படணும்ன்ற ஒரு பிரார்த்தனையோட மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபூமாய மங்களம் மங்களம் மாஞ்சனேயாய மகனீய குணாத்மனே ஸ்ரீவாதசூனவே நித்யமோ ராமதூதாய மங்களமோ கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக. நித்யஸ்ரீஹி நித்யமங்களம். ஓம்